மேனிஃபெஸ்டேஷன் வேற, அட்ராக்ஷன் வேற. நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியறது இல்லை. மேனிஃபெஸ்டேஷன் நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இமேஜின் பண்றது. அந்த கோலை நீங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டு தான் மனசார ஃபீல் பண்றது. தாட்ஸ், அஃபர்மேஷன், இமேஜினேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம கோலை அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் செய்வோம். பட் அட்ராக்ஷன் அப்படி இல்லை. இங்க தான் நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அட்ராக்ஷன்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த கிட்ட அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களை நீங்க அந்த எனர்ஜிக்கு தயார் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னா அந்த எனர்ஜில நீங்க இருக்கணும். பாசிட்டிவான விஷயத்தை நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்கன்னா பாசிட்டிவான எனர்ஜில நீங்க இருக்கணும். அதுதான் அட்ராக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ரே பண்றது ஒரு அட்ராக்ஷன். அதுதான் அட்ராக்ஷன்ல பிகெஸ்ட் கீ. சோ நீங்க ப்ரே பண்ணாதான் ஸ்பிரிச்சுவலி உங்க மேனிஃபெஸ்டேஷன் அலைன் ஆகும். உங்க எனர்ஜி எப்போதுமே பாசிட்டிவா இருக்கும். உங்க சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் உங்க மேனிஃபெஸ்டேஷனை சீக்கிரமா உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா மேனிஃபெஸ்டேஷனும் செய்யணும், அட்ராக்ஷனும் செய்யணும். இது ரெண்டு செஞ்சனாதான் ஃபாஸ்டா நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும். அந்த ப்ராசஸும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். லைஃப்ல கோலை அச்சீவ் பண்ண கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே கனெக்டட் டு தி யூனிவர்ஸ் ஆல் தி டைம்.